காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே உள்ள அனகாபுத்தூர் என்ற பகுதி கடந்த 2 நாட்களாக வெள்ள நீரால் சூழப்பட்டிருந்தது. தற்பொழுது அங்கு மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்கிறார் செய்தியாளர் நாகராஜ். முன்பு பெய்த மழையினால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. நாம் தற்போது நிற்பது கோயம்பேடிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனகாபுத்தூர் மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் நேற்று மேம்பாலத்தை தொடக்கூடிய அளவிற்கு தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் இப்பகுதி முழுவதும் முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கியது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடக்கூடிய தண்ணீர் முற்றிலுமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் வெள்ளம் முற்றிலுமாக வடிந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் சற்று சகஜ நிலைக்கு மாறியுள்ளது. இருந்தாலும் இப்பகுதியில் தரைப்பாலத்தில் தண்ணீரை தொட்டுக்கொண்டுதான் செல்கிறது. நேற்று இப்பகுதி முழுவதும் எந்த ஒரு கட்டணங்களும் தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக ஒரு கடல் போல் காட்சியளித்தது. தற்போது இப்பகுதியில் உள்ள வீடுகள், இங்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் அனைத்தும் நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீரின் அளவு முற்றிலுமாக குறைந்துள்ளதால் இப்பகுதி சற்று சகஜ நிலைக்கு மாறியுள்ளதே தவிர முழுவதுமாக இயல்பு வாழ்க்கைக்கு மாறவில்லை. தரைப்பாலம் தெரியக்கூடியதால் இப்பகுதியில் இருந்து அப்பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் கனரக வாகனங்கள் எதுவுமே இப்பகுதியில் இயக்கப்படவில்லை. இதனால் முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை சற்று முடங்கியுள்ளது. இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்றால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து வரக்கூடிய தண்ணீர் முற்றிலுமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் நாகராஜன்.